சரியான படிப்பினையை ஏற்படுத்துவதற்காக தான் இன்றைக்கு ஒரு ஏற்பாடு கமுதி பசும் பொன்னில் சின்னமாக செய்ததாக நான் கருதுகிறேன். சசிகலா அவர்கள் சொல்வது யாரை நோக்கி? எடப்பாடியை நோக்கி, டிடிவியை நோக்கி, பாஜகவை நோக்கி. இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு நம்ம கட்சியில எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா கருணை தொகையாக 10,000 அறிவிக்கிற குடும்பத்துக்குன்னு போற போக்குல எடப்பாடி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த 10,000ங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? சசிகலாவுடைய இந்த வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் கேள்வி இருக்குல்ல. எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். அனைத்தும் துரோகம் பண்ணிட்டு அவர் 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னா எடுபடாது மக்கள்கிட்ட. இது டெம்பரவரி ஏற்பாடு. இந்த தேர்தலில் அமமுக மாதிரி ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்திற்கு பெரிய வலுவான கட்சியோட கூட்டு சேர்ற மாதிரி இருக்காங்க. பெரும் கோபத்தில் முக்குளத்தூர் மக்கள் இருக்காங்க. சசிகலாவை பழிவாங்கி எடப்பாடியை வீழ்த்த வேண்டும். அதற்கு துணை போன டிடிவியை வீழ்த்தனா. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்துக்கு நிறுவனர், தலைவர், வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் களம் சூடுபுறக்க ஆரம்பித்திருக்கிறது. தத்தம்பது எல்லா கட்சிகளுமே அவர்களோட இருத்தலை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு பிரச்சாரங்கள், மாநாடுகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தன. குறிப்பாக முன்னாள் ஜெயலலிதாவின் தோழியாக இருந்தக்கூடிய அதிமுகவின் நிழல் அதிகாரமாக இருந்த சசிகலா அவர்கள் இன்றைக்கு கட்சி தொடங்குகிறார். மாநாடு ஈவினிங் அறிவிக்கிறார். என்ன பலனை கொடுக்க போயிருக்கிறது? சமீபத்தோடு இங்கே சந்தித்தா கேள்விப்பட்டோம். அது என்ன விளைவை ஏற்படுத்தும் கடைசி தருணத்தில் பண்ணுறதுனால? ஒரு முறை தேர்தலில் நம்முடைய ஜி.கே. மூப்பனார் அவர்கள் கடைசி நேரத்தில் காங்கிரஸிலிருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தொடங்கினார். அன்றைக்கு திமுக கழகத்திற்கு வைகோ அவர்கள் பிரிந்த நேரம் ஒரு சரியான மாற்றத்தை உருவாக்கியது தமிழக அரசியல் களத்தில். நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்களை பொறுத்த அளவில் அவர் சிறையிலிருந்து வந்த உடனே 2021 தேர்தலில் கூட நான் அரசியலிருந்து ஒதுங்கிக்கிறேன், போட்டியிடலன்னு சொன்னாங்க. நான் அண்மையில் கூட அவங்க சந்தித்து பேசினேன். அப்போ கூட அவங்க என்னுடைய தாயார் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவித்ததற்காக கூட பேசினேன். அப்போ அவங்க பேச்சிலிருந்து ஒரு வெளிப்படும் தன்மை என்னன்னு கேட்டால், ரொம்ப மனம் பாதிக்கப்படுகின்ற வகையில் துரோகிகளின் கூடாரம், துரோகிகளுடைய நடவடிக்கை கூடிவிட்டது. எம்ஜிஆரால், அம்மா அவர்களால், இன்றைக்கி புரட்சித்தலை அம்மாவுடைய பிறந்த நாள், அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்டி காக்கப்பட்ட அந்த அதிமுகவில் மறைந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடன் ஒரு 35 ஆண்டுகள் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் கட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நிழலாக இருந்தவர் தான் சின்னம்மா சசிகலா. இப்பொழுது டெல்லி ஏகாதிபத்தியம் பாஜகவால் தமிழகத்திலே திராவிடம் என்கின்ற வார்த்தையை அளிக்க வேண்டும், திராவிடமே கூடாது என்கின்ற ஒரு நச்சு எண்ணத்துடன் ஆர்எஸ்எஸ் களமிறங்கியிருக்குது தமிழக அரசியல் களத்தில். அதில் நம்ம கூட திமுக கழகத்திற்கும் அவங்க இருக்கக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போட்டின்னுமா நினைக்கிறோம். ஆனால் பாஜக பொறுத்தளவில் திமுகவை வெல்ல முடியாது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த தேர்தலில் திமுக கழகம் வலுவாக இருப்பது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தேர்தலில் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக எதிரியை டிக்ளேர் பண்ணாமல், எப்பயுமே பாஜக எதிரியை டிக்ளேர் பண்ணாது, கைகோர்த்து கொண்டு தோழமையோடு தோளில் கையை போட்டு கழுத்து நெரிக்கிற வேலையை தான் பாஜக பண்ணுது. இப்போ இந்த தேர்தலில் பாஜக சங் பரிவாருடைய ஒரே நோக்கம் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனியை
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியை தோழமை கோர்த்து 2026 தேர்தலில் அழித்து விட்டு அந்த அழிவிலிருந்து எழ வேண்டும் பாஜக அப்படின்னு அவங்க திட்டம். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக அதிமுகவை புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பின்பாக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டு கொண்டு போகும்போது 2021 அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக 2016 மறைவுக்கு பின்பாக 2021 வரைக்குமே அவங்க ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் தான் நடத்திட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மா அவர்கள் எதிர்க்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் அவங்க ஆதரிச்சாங்க. இப்போ கட்சியை சுத்தமாக கபலீகரம் பண்ணுற நோக்கத்தோடு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்னம்மா சசிகலா அவர்களை பொறுத்தவரை ரொம்ப பொறுமையோட, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மேலே நீங்கள் வெளியே வராத ஒரு செய்தியை நான் சொல்லணும்டா, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக அவங்க ஓபிஎஸ்ஸை பிஜேபி கையில் எடுத்துச்சு, எடப்பாடி பழனிசாமியை கையில் எடுத்துச்சு. ஆனால் சின்னம்மா சசிகலா இந்த கட்சியை கைப்பற்றக்கூடாது, முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்றதுல கவனமாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு கணவர் நடராஜன் அவர் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், மொழி போராட்ட தளபதி. அதுபோக இந்த அம்மா வந்து ஒரு பெரிய பூர்வக்குடி சமூகம், தமிழ்நாட்டில் ஒரு முக்குளத்தூர் சமூகம், அந்த சமூகத்தில் பிறந்த அந்த சமூக பின்னணி இருக்குது. இவங்க கையில் திரும்ப இந்த கட்சிக்கு போயிட்டா எப்படி பிராமின் லாபி வந்து ஜெயலலிதா அம்மா பண்ணி அந்த கட்சியை காப்பாற்றினாங்களோ, இவங்க முக்குளத்தோர் லாபி பண்ணி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை ஓரணியில் நினைச்சு தாழ்த்தப்பட்ட சமூகத்தோடு இணக்கமாகி தமிழ்நாட்டில் ஒரு திராவிட அரசியல் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். மீண்டும் அதிமுகவை அழிக்க முடியாது. அதனால் சின்னம்மாவை அழிக்க வேண்டும், அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியதில் ஆர்எஸ்எஸ் திட்டம் அரங்கேற்றப்பட்டது. நீங்கள் 35 வருஷம் அந்த வழக்கு நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா மேலேயும் சின்னம்மா சசிகலா மேலேயும் நடந்த வழக்கு. 35 வருஷம் வாய்தா கொடுத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்டை இந்த அம்மாவை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட உடனே 2 நீதிபதிகள் கொண்ட ஜட்ஜ்மெண்ட், 2 நீதிபதியுமே எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன், இந்த அம்மாவை விடுதலை பண்ணிட்டாங்க. இதான் ஜட்ஜ்மெண்ட். பார்ப்பன லாபி, பிராமின் லாபி, ஆர்எஸ்எஸ் லாபி என்ன பண்ணுன்றத உண்மையான எம்ஜிஆரின் தொண்டர்கள் அம்மாவின் தொண்டர்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு 2 பேருமே ஏன்னு கேட்டால் A1 அக்யூஸ்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா, அவங்களே இறந்து போயிட்டாங்க. அவங்கள பயன்படுத்தி தான் இவங்க அப்படின்றதா 2வது அக்யூஸ்டு. ஆனால் 2 பேருமே விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு ஜட்ஜை பிடிச்சி கண்டிப்பாக விடுதலையே பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜட்ஜு விடுதலை, இன்னொரு ஜட்ஜு தண்டனை வரக்கூடாதுக்காக 2 பேருமே கொடுத்துருங்க. ஒரு வாய்தா கேட்டாங்க, வாய்தா கூட கொடுக்கல. கவர்னரை தமிழ்நாட்டுக்கு வரவே விடவில்லை, பரப்பனாக்கிரகாரத்துக்கு அனுப்புனாங்க. அதோட ஒரு பெரிய செய்தி, பரப்பனாக்கிரகாரத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்க போகிறதுக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு வேண்டியவங்க அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த பரப்பனாக்கிரகாரத்தில் நம்ம கிருஷ்ணகிரி, சேலம், ஒசூரை சேர்ந்த பெண் கைதிகள் இருக்காங்க, எங்கள் கிளைண்ட்டே அங்கே இருந்தாங்க. அவங்க தங்கியிருந்ததை 10 நாளைக்கு முன்னாடி அவங்கள பூரா வெக்கேட் பண்ண வெளியேறி சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வெள்ளை அடிச்சிருக்காங்க. பாஜகவுக்கு ஓட்டு போட்டு நிற்கிற அதிமுக தொண்டை சிந்திச்சு பார்க்கணும். 10 நாளைக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த அம்மாவை சிறைக்கு அனுப்புறது உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால் இதெல்லாம் அவங்க மனசில் இருக்குது. அதிமுக கட்சியை சுக்குநூறாக உடைச்சிருக்கு. இன்னைக்கு செங்கோட்டையனை போக சொன்னதும் பிஜேபி தான். தாவேக்கா யாரு, நேற்று கூட விஜய் பேசுகிறாரு, டெல்லி அணி தமிழ்நாட்டு அணின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. டெல்லி அணி யாரு? தாவேக்கா விஜய் டெல்லி அணி, சீமானு விஜய் அணி, இது டெல்லி அணி, எடப்பாடி டிடிவி இவங்கெல்லாம் டெல்லி அணி, இதுதான் டெல்லி அணி. ஓகே, இப்போ இவர் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வந்து இப்போ வந்து சசிகலா ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது அவர் அறிவித்தோடு எதிரிகளை தாக்கவா, குறிப்பாக திமுக எதிரின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் துரோகி எடப்பாடின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இந்த 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 இடத்துல இப்போ தேர்தலுக்கு வந்த தருணத்தில் யாருக்கு பாதிப்பு, துரோகிக்கா எதிரிக்கான கேள்வி இருக்குல்ல? துரோகி தான். அப்படியா? நிச்சயமாக சின்னம்மா சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு தான். எதிரி வந்து திமுக வந்து ஜெயலலிதா அம்மாவே வந்து வாழக்கூடாதுன்னு சொல்லலையே, ஆளக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சின்னம்மாவுக்கு அவங்கள ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மாற்றி எழுத சொன்னார் தளபதி ஸ்டாலினா, திமுகவா? ஓகே. பரப்புனாக்கிற காலத்தில் 10 நாளைக்கு முன்னாடியே அவங்கள சிறைக்கு அனுப்பிச்சது திமுகவா? ரெட்டலையை முடக்குனது திமுகவா? இன்னைக்கு செங்கோட்டையனை திரும்ப தாவேகாக்கு அனுப்பி வச்சிருக்கிறது திமுகவா? இவ்வளவு கூத்துக்கு யாருக்கார்? ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்த சொன்னது யாரு?
திமுகவா துரைமுருகனா? ஆடிட்டர் குருமூர்த்தி தானே, அவரே சொல்றாரு. குருமூர்த்தியே சொன்னார், நான் தான் ஆலோசனை சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதை ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார்ல. அப்ப இப்ப யாரை ஒழிக்கணும்? எதிரின்றது இப்ப வந்து திமுக வந்து பெரிய எதிரி கிடையாது. எம்ஜிஆரும் அம்மாவுமே திமுக இருந்தவங்க தானே. நீங்க திமுகவை வளர்ந்த இயக்கம், எம்ஜிஆரை வளர்த்த இயக்கம், எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை வளர்த்தார். அப்ப திமுக வந்து அண்ணா திமுக இருக்குன்னு நினைக்கிற கட்சி தான். ரெண்டு திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். கொள்கையில திமுக திராவிட இயக்க கருத்தில முன்னோக்கி இருக்கு, அதிமுக பின்னோக்கி இருக்கும், அவ்வளோதானே தவிர. ஆனால் இருக்கணும். இப்போ அவங்க சசிகலாவுடைய நோக்கம், சின்னம்மாவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், அவங்க நிச்சயம் வந்து புது கட்சி தொடங்க மாட்டார் அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னு கேட்டால் அவங்க தான் பொதுச் செயலாளர் அதிமுக. இப்போ வரைக்கும் நான் சொல்கிற செய்தி என்னன்னு கேட்டால், புது கட்சி தொடங்கினா துரோகிகளுக்கு கொண்டாட்டம் தான். அவங்க புது கட்சி யாராவது தொடங்க சொல்லி அந்த கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வாங்க. துரோகிகளை டிடிவி தான் 1ஆம் நம்பர் துரோகி. துரோகி லிஸ்ட்டு போட்டோமாக்க நம்பர் 1, 2 அப்படின்னா 1 வந்து டிடிவி. ஏன்னா நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கிறதுக்காக தான், எங்கள் சின்னம்மாவுக்காக தான் இந்த கட்சியை தொடங்குறேன்னு சொல்லிட்டு, இந்த கட்சியை எதுக்கு தோக்கம்? டிடிவி தினகரன் யார்? மொழி போராட்ட தளபதியா? அரசியல் களத்தில் அவர் யார்? காவிரி விவசாயிக்கு போராடினவரா? எல்லை போராட்ட தளபதியா? சுதந்திர போராட்ட தளபதியா டிடிவி? பரப்பன அக்கிரகாரத்தில் எங்கள் சின்னம்மாவே எங்கள் சித்தியே சிறையில் வச்சுட்டாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு விரோதமான கட்சி. அந்த கட்சியோட நான் என்னைக்கு கூட்டு சேர மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து அதிமுக கைப்பற்றுறதுக்கு டெம்பரவரியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எங்கள் சித்தி வந்த உடனே நாங்கள் அதிமுகவை கைப்பற்றுவோம். இதான அஜெண்டா? திராவிட நாடு கேட்குறதுக்கா? மாநில சுயாட்சி கேட்குறதுக்கா? நீட்டு தேர்வு ஒழிக்கிறதுக்கா? சமூக நீதிக்கா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். டிடிவி எதுக்காக அரசியல் களத்துக்கு வந்தார்? சின்னம்மா வந்து புரட்சித்திலே அம்மாவுக்கு உதவியாளராக இருந்தாங்க, தோழியாக இருந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு போயஸ் கார்டுக்குள்ளே போனவர் தான் டிடிவியை தவிர அவருக்கு என்ன அரசியல் முகம்? ஆனால் அந்த டிடிவி இன்னைக்கு சொல்கிறாரு, விரைவில் வந்து சசிகலாவும் ஓபிஎஸும் இந்திய கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது வரணும்னு அவர் விரும்புகிறாரு. எப்படி போவாங்க? இவங்க எப்படி போவாங்க? அவங்க மனக்காயம் சசிகலாவுக்கு நிறைய ஏற்படுத்தினவர் எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு மனக்காயத்தை துரோகத்தினுடைய நடமாடு. அதாவதுங்க, ஆங்கில ஏகாதிபத்திய அரசு தமிழ்நாட்டில் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தான். வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் வந்து யார்? பிரிட்டிஷ்காரனா? அவன் பங்காளி தான். அவன் கூடவே பிறந்த பங்காளி, உடன் பங்காளி தான் எட்டப்பன். மருது சகோதரில் காட்டி கொடுத்தது யார்? பிரிட்டிஷ்காரனா? இங்கிலாந்து வந்தவனா? அவன் உடன் பங்காளி, உடையனத்தேவன். அது மாதிரி அதிமுகன்ற கட்சியை புரட்சி தலைவி அம்மா அவருக்கு மறைவுக்கு பின்பாக இவங்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டனே கூட அதை கூட அவங்க பயப்படாமல் அந்த கட்சியை உருவாக்கி, எம்எல்ஏக்களை உருவாக்கி ஆட்சியை கையில் கொடுத்துட்டு போனாங்க. அந்த ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு கொத்தடிமையாக மாறிட்டாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு விரோதமான, தமிழ் மொழிக்கு கலாச்சாரத்துக்கு விரோதமான பிஜேபி தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைப்பதற்கு டிடிவி எடப்பாடியை துரோகத்தனம் பண்ணுறதை சின்னமாக எப்படி ஒத்துக்குருவாங்க? அவங்க எப்படி அந்த அணிக்கு போக முடியும்? லாஜிக்கே இல்லை. இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றுறதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்துறேன்னு சொன்னாரோ, சொல்லிட்டு இன்னைக்கு போய் எனக்கு நான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்காக கூட்டுச்சேரின்னு சொன்னால் எப்படி ஒத்துக்குருவாங்க? அது மாதிரி தான் சின்னம்மா அவர்கள் இன்னைக்கு கட்சி தொடங்க மாட்டார்கள். யாராவது தொடங்க சொல்லி, இது டெம்பரவரி ஏற்பாடு. இந்த தேர்தலில் அமமுக மாதிரி ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்திற்கு பெரிய வலுவான கட்சியோட கூட்டு சேர்ற மாதிரி இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய திட்டம் இப்படி இருக்கும் நான் கருதுகிறேன். இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, பொறுத்துருங்க, சாயங்காலம் சம்பவம் நிச்சயம். அந்த சம்பவம் வந்து எடப்பாடிக்கா அல்லது திமுகவுக்கா? நிச்சயம் திமுகவுக்கு அவங்க சம்பவம் துளி அளவு பாதிக்காது. ஏன்னா திமுக துளி அளவு கூட சின்னம்மா சசிகலாவுக்கு கெடுதல் பண்ணலை, துரோகம் பண்ணலை. துரோகம் பண்ணது எடப்பாடி. அப்போ இப்போ சசிகலா அவர்கள் சொல்வது யாரை நோக்கி? எடப்பாடியை நோக்கி, டிடிவியை நோக்கி, பாஜகவை நோக்கி. இவர்களை இயக்கிற பாஜகவுக்கு சரியான ஆப்பு வைக்க போகிறாங்க. இவங்களுக்கு துரோகம் பண்ண டிடிவிக்கு, இவங்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு, துரோகம் பண்ணவங்களுக்கு சரியான படிப்பனையை
ஏற்படுத்துவதற்காக தான் இன்றைக்கு ஒரு ஏற்பாடு கமுதி பசும் பொன்னில் சின்னம்மா செய்ததாக நான் கருதுகிறேன். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கிடையே அவர் வந்து எந்த ஒரு சசிகலாவோட எந்த நகர்வையும் ஒரு பொருட்படுத்தாமல் நான் கருணை தொகையாக 10,000 அறிவிக்கிறேன் குடும்பத்துக்குன்னு போகிற போக்கில் எடப்பாடி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த 10,000ங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? சசிகலாவுடைய இந்த வருகை தாக்கத்தை ஏற்படுத்துமா? கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தகுந்தமையற்றவர் என்றது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக அதிமுக சுக்குநூறாக உடைந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 எம்எல்ஏக்கு மேலே அப்போ ஸ்டாலின் கீழே 100 சட்டமன்ற திமுக உறுப்பினர் இருந்தாங்க. 50 பேருக்கு மேற்பட்ட அதிமுக மேலுக்கு நாங்கள் வர்றோம்னு சொன்னாங்க. நான் மக்களை சந்தித்து தான் முதலமைச்சராவேன்னு சொல்லி மக்களை சந்தித்து முதலமைச்சரானவர் ஸ்டாலின். ஆனால் சின்னம்மா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் அந்த பதவியை வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக தொண்டனுக்கு தெரியும் யார் துரோகின்னு. அவர் 10 லட்சம் கொடுக்குனா கூட நம்ப மாட்டான். அதை விடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காலில் விழுந்து கையில் விழுந்து 4 ஆண்டு காலம் ஆட்சியை ஓபிஎஸ் வச்சு நடத்திட்டு அந்த ஓபிஎஸ்ஸை பாட்டில் கொண்டு செருப்பால் அடிக்கிறதுக்கு தான் பாட்டில் வச்சு அடித்து பொதுக்குழுந்து விரட்டி விட்ட துரோகத்தன்மை அதிமுக தொண்டனுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி தமிழர்களுக்கு விரோதமான பாஜகவுடன் கூட்டணி வைத்து தன் மகனை திகார் ஜெயிலுக்கு போக விடாமல், சம்பந்திய திகார் ஜெயிலுக்கு போக விடாமல் தான் கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்காக துரோகம் பண்ணி அதிமுக என்ற கட்சியை ஆட்சியும் குத்தடிமைத்தனமாக மோடி அமித்ஷாட்ட அடகு வச்ச துரோகத்தனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சின்னம்மாவுக்கு துரோகம், ஓபிஎஸ்க்கு துரோகம், அதிமுக தொண்டர்களுக்கு துரோகம், லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சி தலைவி அம்மாவுக்கு துரோகம், அனைத்தும் துரோகம் பண்ணிட்டு அவர் 10,000 ரூபா தரேன்னு சொன்னால் எடுபடாது. மக்கள்கிட்ட பிரேமலதா விஜயகாந்துக்கு ராஜ்யசபை சீட்டு தரேன்னு சொல்லி நம்பகத்தன்மையற்றது நன்மையினால தான் அவங்க இன்னைக்கு திமுக கூட்டணி. அப்போ நம்பகத்தன்மை அற்றவர் எடப்பாடின்றது அரசியல் களத்தில் நிரூபிக்கப்படுகிறார். திமுக கழகம் அப்படி இல்லை. கமலஹாசனுக்கு ராஜ்யசபையா உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ராஜ்யசபை சொன்ன வாக்குறுதியை மக்களுக்கும் நாட்டுக்கும் கூட்டணி கட்சிக்கும் செய்யக்கூடிய தலைவராக இவர் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல சின்னம்மா பாதிக்கப்பட்டது யாரால் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. இப்போ முக்குளத்தோர் மக்கள் தென்மா அதுதான் இந்த கேள்வி முக்கியம். முக்குளத்தோர் மையமாக வச்சு தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சமூக மக்களோட ஆதரவு டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ சசிகலாவோ இருப்பது இயல்பு தான். அது எல்லா இடங்களையும் அது ஜாதி ஒரு ரோல் பண்ணுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதை நம்ம ஜாதின்னு புறந்தளவு முடியாதுன்னு வச்சுங்க. அப்படி ஒரு ரோல் இருக்கிற பொழுது இப்போ டிடிவி கிட்டத்தட்ட அந்த பக்கம் போயிட்டார். அப்போ முக்குளத்தோர் அவரை ஆதரிப்பாங்களா, சசிகலா ஆதரிப்பாங்களா? ஆனால் அரசியல் அனாதையாக நிற்கக்கூடிய ஓபிஎஸ் ஆதரிப்பான கேள்வி இருக்குல்ல. எது ஆளும் வர்க்கத்தோட அதிகார பலம் இருக்குதானே முக்குளத்தோர் சொல்லக்கூடிய ஓட்டு டிடிவி நோக்கி போகிற வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி வகையில் வருதுல்ல. நீங்கள் அரசியல் களத்தில் 2 முதலமைச்சரில் அடையாளப்படுத்தியது சசிகலா. அரசியல் களத்தில் சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷத்தில் ஒரு பிரமலை கல்லர் அமைச்சர் கிடையாது. பெருங்காநல்லூர் துரைராஜை அமைச்சராக்கியது சசிகலா. முக்குளத்தோர் பிரதிநிதிகளை ராஜ்யசபையிலும் மாநிலங்களவையிலையும் நாடாளுமன்றத்திலேயும் மக்களவையிலையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக, மேயர்களாக, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக, வாரிய தலைவர்களாக அதிகமாக முக்குளத்தோர். நீங்கள் இன்னும் சொல்லணும்னா பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் இருந்தால் கூட இந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்க மாட்டார். பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்திய அவங்க ஜாதி தலைவராக இல்லை சசிகலாமா. அவங்க இருந்துதான் ஜெயிலுக்கு போகும்போது ஏன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக இருக்கணும் அந்த எண்ணம் இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய பின்தங்கிய சமூகம் இந்த சமூகம், முக்குளத்தூர் சமூகம் அரசியல் அதிகாரத்துக்கு நீண்ட நாட்களாக வர முடியல. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு கொடுத்தாங்க. அவங்க தனபால் சபாநாயகரை கூட முதலமைச்சராக நினைச்சவங்க. அவங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் அம்மாவோட அரசியல் பண்ணாங்க. நீங்கள் நீண்ட ஆண்டுகளாக கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் வரணும்னு சொல்லி சி சுப்பிரமணியம் போராடினார் காமராஜ் எதிர்த்து. அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க. ஆனால் கொங்கு மண்டல மக்கள் இன்னைக்கு சின்னம்மா மேலே பிரியமாக தான் இருக்காங்க. முக்குளத்தோர் மக்கள் ஜாதி வெறியா ஆதரிக்கல டிடிவி. இந்த வெறியை உருவாக்குனவர் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் மாலை 5 மணிக்கு அறிவிக்கப்படுகிறான். 4 மணிக்கு தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு முன்னாடி எந்த முக்குளத்தூர் செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், முக்குளத்தூர் பிரதிநிதி OS மணியே, வைத்தியலிங்கம்,
ஓபிஎஸ் இவ்வளவு இருந்து யாரையும் கலந்துக்கிறாம தன்னிச்சையாக எந்த விதமான தரவுகள் இல்லாமல் 10.5% இடஒதுக்கீடை இந்த மக்கள் 68 சாதி மக்களுக்கு எதிராக கொடுத்தது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை அன்றைக்கு உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய முதலமைச்சர் வாய்ப்பை எங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா தானே உனக்கு கொடுத்துட்டு போனாங்க. அவங்க வந்து சிறையிலேருந்து வந்தாங்களே, அவங்கள பார்த்தீங்களா? அவங்க வீட்டுக்கார் நடராஜ் இறந்து போனாரே பார்த்தீங்களா? ஓபிஎஸ் என்னதான் இருந்தாலும் சின்னம்மா அவங்க அம்மா சிறைக்கு போன உடனே பதவியை கொடுத்துட்டு போனாங்க. ஜெயலலிதா அம்மா வந்தோடனே 2க்கு 3 முறை அந்த பதவி ஒப்படைச்சாரு. அந்த விசுவாச நன்றி உனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் ஒரு முக்குளத்தூருக்காக பேரன்பும் பெரும் கோபம் கொண்ட சமூகம் தான் அந்த முக்குளத்தூர் சமூகம். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பேரன்பும் பெரும் குணமும் நல்ல குணம் இருந்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு போனாங்க ஒரு முக்குளத்தூர். அவங்கள நீ வந்து ஜாதி ரீதியாக நீ அதே பழி வாங்குற அந்த பெரும் கோபமும் எங்களுக்கு இருக்குன்றத இந்த முக்குளத்தூர் சமுதாயம் காட்டுறதுக்கு அடையாளம் தான் டிடிவி தினகரனுக்கு விழுந்த வாக்கு. ஓகே, அது டிடிவிக்கு விழுந்த வாக்கு அல்ல. சின்னம்மா அவர்களுக்கு பழிவாங்கி எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோருக்காக பழி வாங்கினதுக்காக, ஓபிஎஸ்ஸை பழி வாங்கினதுக்காக, டிடிவியை பழி வாங்கினதுக்காக எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஜாதி வெறி இல்லை, சாதி இந்த ஜாதின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீ அவங்கள பழி வாங்குற எடப்பாடி, உன்னையே நாங்கள் பழி வாங்குறோன்னு தான் தென் மாவட்டத்தில் டெல்டா பகுதியில் முக்குளத்தூர் மக்கள் டிடிவிக்கு விழுந்த வாக்கு. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு இப்போ துரோகம் பண்ணியிருக்காரு டிடிவி. எந்த எடப்பாடியை வீழ்த்துருக்காக முக்குளத்தூர் ஓட்டு போட்டாங்களோ, எந்த எடப்பாடியை வீழ்த்துறேன்னு சொல்லி டிடிவி ஓட்டு கேட்டாரோ, அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார்? அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னு இப்போ சொல்றாரு. ஏன் 2021 அம்மா ஆட்சியை கொண்டு வரதுக்கு அன்னைக்கு டிடிவி நீ ஆதரிக்க, எடப்பாடி ஆதரிக்கல டிடிவி? இந்த வாத லாஜிக்கெல்லாம் மக்கள் எடுத்துக்கல. பெரும் கோபத்தில் முக்குளத்தூர் மக்கள் இருக்காங்க. சசிகலாவை பழிவாங்கி எடப்பாடியை வீழ்த்த வேண்டும். அதற்கு துணை போன டிடிவியை வீழ்த்தணும். எல்லாத்தையும் அரசியல் அனாதை ஆக்கலான்னு பார்க்குறாங்க. அதிமுக 35 வருஷம் நடத்திய புரட்சித்திலே அம்மாவுக்கு தாயாக துணையாக இருந்த சின்னம்மாவை பழிவாங்க நினைக்கிறாங்கன்னு முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டால், சின்னம்மாவுக்கு ஆதரவாகவும் எடப்பாடிக்கும் பாஜக தேசிய அந்த கூட்டணிக்கும், அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த கூட்டணிக்கும் டிடிவிக்கும் மிகப்பெரிய படிப்பனையை முக்குளத்தூர் மக்கள் அதிமுக தொண்டர்கள் உருவாக்குவாங்க. நீ சொல்லக்கூடிய அந்த தாக்கம், அந்த அதிர்வலைங்கிறது இன்று மாலை நடக்கக்கூடிய மாநாட்டில் சசிகலா வாயால் அது எடுபடுமா, எதிரொலிக்குமா, எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமாக எதிரொலிக்கணும். எதிரொலித்தால்தான் அவர் அரசியல் களத்தில் ஜொலிக்க முடியும். நான் பேசுன மாதிரி அவங்க சொல்லணும், சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மக்கள் உணர்வை நான் கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறேன். அவங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், பிஜேபி எதிர்க்கக்கூடிய அதிமுக வேண்டும் என்று கருதுகிறார்கள். பிஜேபியை, எடப்பாடியை, டிடிவியை வீழ்த்துகிற அதிமுக தான் நான் அப்படின்னு சின்னமா சொல்றத, வீரமா கர்ஜனை பண்றதை எதிர்பார்க்குறாங்க. புரட்சி தலைவர் அம்மா மாதிரி லேடியா மோடியான்னு கேட்டது மாதிரி சசிகலாவா இந்த மோடியா அமித்ஷாவா இவங்களை துணைக்கு போற துரோகி டிடிவியா எடப்பாடியான்னு அவங்க பசுமூன்ல பேசினா அதிர்வலை உருவாகும். அது மாதிரி அவங்க தனி கட்சி தொடங்கக்கூடாது. ஏன்னா அவங்க சிவில் வழக்கு போட்டுருவாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கக்கூடாது. அவங்க யாராவது தொடங்க சொல்லி ஆதரித்து பிரச்சாரம் பெரிய கூட்டணியில் வந்தால் தேர்தல் என்ன நடக்கும்னு கேட்டால் 10 சீட்டோ 15 சீட்டோ வரலாம். அதிமுக எடப்பாடி வர முடியாது, டிடிவி வர முடியாது. அப்போ அதிமுகன்ற அடையாளமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா நிறுத்துகிற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக 15 பேரோ 30 பேரோ சென்றால் 2026க்கு பின்னாடி துரோக கூட்டம் டிடிவி எடப்பாடியும் காணாமல் போயிடுவாங்க அரசியல் களத்திலேயே. சின்னம்மா அதிமுக பொதுச்செயலாளர் வரலாம். தனி கட்சி நான் பிஜேபி எதிர்க்க மாட்டேன், நான் திமுகவை தான் எதிர்ப்பேன்டா, எடுபடாது. ஓகே, நீங்கள் விமர்சனத்தில் அதை காத்திரம் வச்சுருக்கீங்க. சாதகமாக இருப்பது போல் தெரிஞ்சாலும் கூட நீங்கள் பாஜக எதிர்க்கலாம் நீங்கள் ஒரு தலைவராகவே வந்து பரிணமிக்க முடியாதுங்கிற ஒரு அதிகாரம் நிச்சயமா சொல்லிங்க. அதை அப்படியே மட்டும் மறுத்து விட்டுரு. இந்த விவாதம் சொல்லி அரங்கத்துக்கு நேரம் ஒதுக்க நன்றி.